குறைந்த முதலீடு மற்றும் குறைந்த நாட்களில் உயர் வருவாய் கிடைக்கும் வேளாண் உப தொழில்களில் ஒன்றான ஆடு வளர்ப்பு தற்போது அதிகரித்து வருகிறது. அத்தகைய ஆடு வளர்ப்பில் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த தகுந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றுவது அவசியமாகும். அந்த வகையில் ஆட்டு பண்ணைகளில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் நோய்களும் அதனை தடுக்கும் முறைகளும் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பொது சுகாதாரம் மற்றும் நோய் நிகழ்வியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சுந்தர் அவர்கள் தரும் தகவல்கள். பொதுவாக ஆடுகளில் பல வகையான நோய்கள் ஏற்படுகின்றது. அவற்றில் முக்கியமானவை நீலநாக்கு நோய். இது பொதுவாக செம்மறி ஆடுகளில் காணப்படும் நோயாகும். இந்நோய் நச்சுயிரினால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோயாகும். இந்நோய் தாக்கப்பட்ட ஆடுகளில் வாய் மற்றும் குழம்புகளில் புண்கள் ஏற்படும். அவற்றினை கிருமி நாசினி பொட்டாசியம் பெருமாங்கனேட் கொண்டு கழுவி புண்களை ஆற்றலாம். இந்த நோய் பரவல் கொசுக்கள் கடிப்பதன் மூலம் பரவுகின்றது. ஒரு ஆடுகளிலிருந்து இன்னொரு ஆடுகளுக்கு கொசுக்கள் கடிப்பதன் மூலம் பரவுகின்றது. ஆகையால் ஆட்டு பண்ணைகளில் சுற்றியுள்ள புட்புதர்கள் தண்ணீர் தேங்கும் இடங்களில் தண்ணீர் தேங்காதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். நோய் ஒரு ஆடுகளுக்கு வருவதற்கு இந்த கொசுக்கள் உற்பத்தியே காரணமாகும். ஆகவே சைப்பர்மெத்ரின், டெல்டாமெத்ரின் போன்ற சொல்யூஷன்களில் 1 லிட்டரில் 5 மில்லி கலந்து கைத்தளிப்பான் அல்லது விசைத்தளிப்பான் மூலம் ஆட்டு கொட்டைகள் மற்றும் சுற்றியுள்ள இடங்களில் கொசுக்கள் பெருகாதவாறு இதனை தெளிப்பதன் மூலம் தவிர்க்கலாம். பொதுவாக கொசுக்கள் ஆடுகளை மாலை நேரங்களில், அதாவது 6 மணிலேருந்து 8 மணிக்கும் விடிய காலையிலும் ஆடுகளை கடிக்க நேரிடும். ஆகையால் இந்நேரங்களில் கொசுவர்த்தி அல்லது வேப்பம் புண்ணாக்கு மூட்டம், புகை மூட்டத்தின் மூலம் கொசுக்கள் கடிப்பதை தடுப்பதன் மூலம் நோய் பரவலை தவிர்க்கலாம். இந்நோயினை தவிர்ப்பதற்கு தடுப்பூசி மூலம் தடுக்கலாம். 3 அல்லது 4 மாதங்களுக்கு மேல் உள்ள ஆடுகளில் ஜூன் மாதங்களில் வருடத்திற்கு ஒரு முறை தடுப்பூசி போட்டு இந்நோய் வராமல் தடுக்கலாம். அடுத்ததாக ஆட்டுக்கொல்லி நோய். இது PPR என்று ஆங்கிலத்தில் கூறப்படும் ஆட்டுக்கொல்லி நோய். இந்நோய் ஒரு நச்சுயிரினால் ஏற்படுகிறது. இது ஒரு வகையான தொற்று நோயாகும். இந்நோய் பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்கு ஜுரம் இருக்கும். மூக்கில் வாயில் எச்சில் வரும், மூக்கில் சளி வரும், வயிற்றுப்போக்கு இருக்கும், கழிச்சல் இருக்கும். ஸோ இது மாதிரியான நோய் அறிகுறிகள் உள்ள ஆடுகளை மற்ற ஆடுகள், அதாவது ஆரோக்கியமான ஆடுகளிலிருந்து தனித்து வைக்க வேண்டும். அதேபோல் ஒரு ஆடுகள் புதிதாக நம் பண்ணைக்கு ஆடுகளை வாங்கி வரும் பொழுதும் நோயுற்ற இந்த PPR போன்ற ஆட்டுக்கொல்லி நோய் போன்ற நோய்கள் அந்த பகுதியில் இருக்கிறதா என்று விசாரித்து அதன் பின்னரே ஆடுகளை வாங்க வேண்டும். அது போன்ற ஆடுகளை ஆட்டுப்பண்ணைகள் கொண்டு வரும்போது முதலில் 21 நாள் தனித்து வைக்க வேண்டும். ஆகவே அந்த ஆடுகளில் நோய் இருந்தாலும் மற்ற நம்மளுடைய ஆரோக்கியமான ஆடுகளுக்கு நோய் பரவாமல் இருக்கும். இந்நோயை அதேபோல் நோய் அறிகுறிக்கு ஏற்றவாறு மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ள வேண்டும். இந்நோயை தடுப்பதற்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். 3 முதல் 4 மாதங்களுக்கு மேல் உள்ள ஆடுகளுக்கு வருடத்திற்கு ஒரு முறை தடுப்பூசி போட்டு இந்நோயை தவிர்த்து கொள்ளலாம். இந்நோய் பரவல் எவ்வாறு ஏற்படுகின்றதால் தொற்று நோயுற்ற விலங்குகளில் மூலம் வரும் எச்சில் அல்லது சளி, கழிச்சல் இவற்றிலிருந்து அந்த கிருமிகள் வெளிவந்து அது சாப்பிடும் உணவிலும் தண்ணீரிலும் கலந்துருக்கிறது. அதை ஆரோக்கியமான ஆடுகள் உண்ணும் பொழுது, தண்ணீர் பருகும் பொழுது அந்த நோய் கிருமிகள் மற்ற ஆடுகளுக்கு பரவுகின்றது. ஆகையால் நோயுற்ற விலங்குகளை தனித்து அதை வைத்தியம் செய்வதே முறையான தடுப்பு முறையாகும். அதேபோல் தடுப்பூசி போட்டு இந்த நோயை மற்ற விலங்குகளுக்கு வராமல் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக கோமாரி நோய். இது கால்நடைகள், பொதுவாக மாடுகளில் இது முக்கியமான பொருளாதார இழப்பீடு ஏற்படுத்தக்கூடிய நோயாகும். இது மாடுகளில் மட்டுமல்லாமல் ஆடுகளிலும் நோய் ஏற்படுத்தி இது மாடுகளுக்கு ஒரு நோய் பரப்பும் ஒரு வெக்டராகவும் இருந்து வருகிறது. ஆகையால் இந்த ஆடுகளிலும் அதேபோல் நோய் அறிகுறிகள் காணப்படும். அதாவது
வாயில் எச்சில் ஒழுகுதல், வாயில் புண்ணில் இருப்பதல், குழம்புவில் புண்ணு ஏற்படுதல், இது போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படும். இந்த நோயினையும் இதேபோல் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன் கொண்டும் கிளிசரின் கொண்டும் அதை புண்களை ஆற்றுவதற்கு பயன்படுத்தலாம். இந்நோய் கிருமிகள் அதை எச்சில் மூலமாகவும் சாணம் மூலமாகவும் வெளியேறுகின்றது. இதனை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யலாம். எவ்வாறான கிருமி நாசினி என்றால் 2% சோடியம் ஹைட்ராக்சைடு, சலவை சோடா என்று சொல்லுவார்கள், சோடியம் கார்பனேட் 4%, அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு 5% ஆகிய கிருமி நாசினி கொண்டு ஆட்டுக்கொட்டைகள் மற்றும் சுற்றுப்புறத்திலும் சுத்தம் செய்யலாம். அதேபோல் மற்ற பண்ணையிலிருந்து வெளியிலிருந்து வரும் ஆட்கள் அல்லது வாகனங்கள் அனைத்தையுமே கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்த பின்னரே நம் பண்ணைக்குள் அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மற்ற பண்ணைகளில் இது மாதிரி கிருமிகள் நோய் கிளர்ச்சி ஏற்பட்டிருந்தால் அந்த கிருமிகளை நாமே கொண்டு வந்து நல்ல ஆடுகளுக்கு கொண்டு வந்து செலுத்திட நேரிடும். ஆகையால் இந்த வெளியிலிருந்து வரும் நம்ம நோயுற்ற கால்நடைகள் ஆடுகளில் நாம் பயன்படுத்தும் உபகரணங்கள் அவற்றையுமே தனித்தனியாக பயன்படுத்த வேண்டும். ஆரோக்கியமான ஆடுகளுக்கும் நோயுற்ற ஆடுகளுக்கும் தனித்தனியாக பயன்படுத்த வேண்டும். கோமாரி நோய் வருடத்துக்கு இருமுறை தடுப்பூசி போடுவதன் மூலம் நோய் பரவலை தடுக்கலாம். இது 8 வாரத்திற்கு மேல் உள்ள ஆட்டுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போட்டு நோய் வராமல் தடுக்கலாம். அடுத்ததாக துள்ளுமாறி நோய் இது ஒரு வகையான நுண்ணுயிரி, கிளாஸ்ட்ரிடியம் பெர்ஃபிரிஞ்சரன்ஸ் என்றும் சொல்லக்கூடிய நுண்ணுயிரினால் ஏற்படக்கூடிய நோய். இந்த நோய் காரணி பொதுவாகவே ஆரோக்கியமான ஆடுகளிலே ஒரு கணிசமான எண்ணிக்கையில் வயிற்றில் இருக்கக்கூடும். இது திடீரென்று ஏற்படக்கூடிய தீவன மாற்றம், அதாவது அதிகமான புரதம், அதிகமான மாவுச்சத்து திடீரென்று அதிகரிக்கும் பொழுது இந்த கிருமிகள் அதிகமாக உற்பத்தியாகி ஆடுகளுக்கு நோய் ஏற்படுத்தி உடனடியாக இறக்கக்கூடுகிறது. ஆகையால் நோயுற்ற ஆடுகளை தனித்திருக்க வேண்டும். அவைகளை மற்ற ஆடுகளை மழை காலங்களில் வெளியில் அதிக நேரம் மேய்க்கக்கூடாது. உலர் தீவனத்திலிருந்து அடர் தீவனத்துக்கு மாறும் பொழுது படிப்படியாக மாற வேண்டும். ஸோ உடனடியாக திடீரென்று எந்த உணவையும், ஆகவே உணவு மேலாண்மையை கொண்டு துள்ளுமாறி நோயை வெகுவாக தடுக்கலாம். இது தடுப்பூசியும் 3 to 4 மாதங்களிலிருந்து 6 மாதங்களுக்கு உள்ள ஆட்டுகளுக்கு தடுப்பூசி வருடத்திற்கு ஒரு முறை தடுப்பூசி போட்டு தடுக்கலாம். அடுத்ததாக அடைப்பான் நோய் இது பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்னும் நுண்ணுயிரினால் ஏற்படக்கூடிய நோயாகும். இது எந்தவித அறிகுறியும் என்று ஆடுகள் திடீரென்று இறந்துவிடும். ஸோ இந்த நோயினால் இறக்கக்கூடிய ஆடுகள் வயிறு உப்புசமாகவும் அனைத்து துளைகளிலும், அதாவது ஆசன வாய், காது, வாய் அனைத்திலும் உறையாத இரத்தம் வழிந்து கொண்டிருக்கும். ஸோ இவ்வாறான அறிகுறி தென்பட்டால் உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுகி அதை எவ்வாறு அப்புறப்படுத்த வேண்டும் என்று அறிந்து அதன் பின்னரே பண்ண வேண்டும். இந்த மாதிரி ஆடுகள் இறந்துவிட்டால் அதனை ஆழ 6 அடி முதல் 8 அடி வரை ஆழ தோண்டி அதனுள் ஆடுகளை இட்டு இறந்த ஆடுகளை போட்டு அதன் மேல் கிருமி நாசினி, சோடியம் ஹைட்ரோக்ளோரைட் ஆர் சோடியம் ஹைப்போக்ளோரைட் அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு கொண்டு அதனை தெளித்து அதன் பின்னரே மூட வேண்டும். அந்த இறந்த ஆடுகள் புழங்கிய மண்கள் 10 சென்டிமீட்டர் உள்ள மண்களை வரை தோண்டி அதையும் சேர்த்து புதைத்திட வேண்டும். அந்த புதைத்த இடத்தில் சுண்ணாம்பு 2 சென்டிமீட்டர் வரை போட வேண்டும். இவ்வாறான பராமரிக்க வேண்டும். ஏனென்றால் இதிலிருந்து வரும் கிருமிகள் ஸ்போராக மாறி, அதாவது வித்துக்களாக மாறி எளிதில் அழிக்க முடியாத அளவுக்கு உருமாறி இருக்கின்றது. அது ஒரு சில காலங்களில் மற்ற ஆடுகளை தாக்கி பொருளாதார இழப்பீடு நம்ம ஆடுகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடைப்பான் நோய்க்கு நோயுற்ற இடங்களில் மட்டும் அதன் சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ள விலங்குகளுக்கு தடுப்பூசி வருடத்திற்கு ஒரு முறை போட்டுக்கொள்வதன் மூலம் நோய் தடுப்பு ஏற்படுத்தலாம். அதன் மட்டும் இல்லாமல் கருச்சிதைவு நோய், தொண்டை அடைப்பான் போன்ற நோய்களும் முக்கிய நோய்களாகும். கருச்சிதைவு நோய் ஆட்டுக்குட்டிகள் புருசல்லா என்னும் நுண்ணுயிரினால் ஏற்படக்கூடிய நோயாகும். இந்த கருச்சிதைவு ஏற்பட்ட
ஆட்டுக்குட்டிகள், நஞ்சுக்குடிகள் அவற்றினை சுத்தமாக அப்புறப்படுத்த வேண்டும். அதை இந்த புருசல்லா என்னும் கருச்சிதைவு நோய் மற்ற ஆடுகளுக்கு பரவாமல் இருப்பதற்கு அந்த ஆட்டுக்குட்டி அபாஷன், அதாவது கருச்சிதைவான ஆட்டுக்குட்டிகள், நஞ்சுக்குடிகள், அதன் மூலம் வலியும் திரவங்கள் அனைத்தையும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணி அப்புறப்படுத்த வேண்டும். அதேபோல் இந்த மாதிரியான கருச்சிதைவு ஏற்படுத்த நோயை வருடத்துக்கு ஒரு முறை அந்த நோய் இருக்கிறதா என்று அறிந்து அந்த மாதிரி நோய்களை, அந்த மாதிரி ஆடுகளை அந்த பண்ணையிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். ஏனென்றால் இது அடுத்த முறை குட்டிகள் போடுவது மிகவும் அரிதாக இருக்கும். இப்போ ஆகவே இந்த மாதிரியான கருச்சிதைவு நோய் ஏற்பட்ட ஆடுகளை நம் பண்ணையிலிருந்து விலக்க வேண்டும். பொருளாதார இழப்பீடு ஏற்படுத்தக்கூடிய முக்கிய நோயான நீலநாக்கு நோய், அடைப்பான், துள்ளுமாறி நோய் போன்ற கருச்சிதைவு நோய் ஆகிய நோய்களை உரிய காலகட்டங்களில் தடுப்பூசி போடுவதன் மூலம் தடுக்கலாம். அதேபோல் இந்த காலத்திற்கு குடற்புழு நீக்கம் செய்தல், தடுப்பூசி போடுதல் மற்றும் உணவு மேலாண்மை ஆகியவற்றை கவனம் செலுத்தி பொருளாதார இழப்பீட்டிலிருந்து நம்ம கால்நடைகளை பாதுகாக்கலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஏ சுந்தர் அவர்களை 09677305770 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.